ரேவதி கார்த்திக்க தேடி வந்துடுறாங்க. எனக்கு நீங்க தான் மாமா முக்கியம். எங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நான் உங்க கூட வந்துடுறேன் மாமா. என்ன கூப்பிட்டு போவீங்கன்னு நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வா ரேவதி நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. மாமா நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு போறாங்க. இங்கே நம்ம பாட்டி ஆரத்தியோட ரெடியாக இருக்காங்க. நான் எப்படி பாட்டி நாங்கள் வர தெரியும் சொல்கிறாங்க. ரோகில் சொல்லிச்சின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. இந்த பக்கத்தில் சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமாகவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணை வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன், எப்படியாச்சும் பிரிச்சிருவேன் சொல்கிறாங்க. உடனே ரேவதியோட அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, நீ என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் வந்துட்டு என்னை மாரி பிரிக்க முடியாது, அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் நம்ம மயிலும் ரோஹிணியும் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டி வீட்டுக்கு வந்து ஏம்மா டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ வந்தது 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட சவால்லாம் விடுறாரு. என் பொண்ணு வந்து என் நெத்தியில் கன்னை வச்சப்போ எனக்கு நீதாம்மா முக்கியம் சொல்லிட்டு வருவான்னு நினச்சேன். ஆனால் அவன் வந்து மயக்க கூப்பிட்டு போயிட்டான். அவனை வந்து சும்மா விட மாட்டேன், என் பொண்ணை வந்து அவங்ககிட்டருந்து பிரிப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் சந்திராவோட பிளானில் வந்து சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி மேலே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. என் பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து பணமும் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, அவ்வளோதானே மேடம், நான் வந்து அந்த கார்த்தியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராரு. கார்த்திகை வந்துட்டு ஸ்டேஷன் வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா, அத்தை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி வந்து அவங்க அம்மா மேலே வந்து கேஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து ட்ராக் போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.